ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா வந்து கண்டிப்பா வந்து ஒரு சண்டைன்றது எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த சண்டையில வந்து 3வது இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் நமக்கு எப்பவுமே சொல்ற ஒரு மெசேஜ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யார் வளர்றாங்க, யார் அவங்கள ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய போறது இல்லையா? அதையும் ஒரு ஒரு போர்ஷன். 3வது இன்னொரு ஒரு கிளையா பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை. அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், அது எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கான ஆசைகள் எப்படி திணிக்கணும், அது நம்ம திணிக்கக்கூடாது, அதுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இந்த மாதிரி எல்லா மெசேஜையும் கவர் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் அது உள்ள கொண்டாந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியை கொண்டாந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு ஃபீல் பண்ணலாம், இது ஒரு சீரியல் மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம். மற்றபடி அப்படி இல்லை, சீரியல்ன்றதே நம்ம லைஃப் தான் இல்லைங்களா, அதனால் நம்ம அப்படி ஃபீல் பண்ண முடியாது. லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்து நம்ம இந்த சீன் தான் வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அது ஒரே விஷயம் மட்டும்தான். அதை தாண்டிட்டோம் அப்படின்னாக்கா இந்த படம் ரொம்ப ஜாலியாக கனெக்ட் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு போனோம். ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சிரிப்பு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அதோட ஜாலியாக இருக்கும். இல்லை, பார்ட் 1 வந்து நீங்கள் என்னன்னே தெரியாமல் இந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 2 பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கதை, இதுதான் திருப்பி சொல்ல போகிறாங்க, இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்றத சொல்லும்போது புதுசாக ஒரு 3 மெசேஜ் அதில் வந்து கண்டிப்பாக வந்து உமனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது எப்படி லைஃப்பில் கொடுக்கும் அப்படின்றது கட்டா குஸ்தி 1ல் நம்ம பார்த்தோம். இப்போ கட்டா குஸ்தி 2ல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் லைஃப் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி என்ன ஆகும், அந்த ஃபேமிலியை நம்ம எப்படி கொண்டுட்டு முடியும், ஃபேமிலின்றது நமக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு அதை எப்படி கடத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்து இதை வந்து நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி அவங்க இன்னும் மேலும் மேலும் லீட் பண்ணிட்டு போகிறாங்கிறது இந்த பார்ட். மேபி தேர்ட் பார்ட்டுக்கு அவங்க லீடு கொடுக்கலாம், கண்டிப்பாக தேர்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 7 தாராளமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தேங்க்யூ. மூவி வந்து ஓவரால் ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த விஷயம் வந்து இல்லை, அந்த ஸ்க்ரீன் பிளே விஷயம் இல்லை. ஏன்னா வந்து ஏன்டா ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணுற ஒன்று நீங்கள்லாம் கேட்பீங்க. இது வந்து பீஸா 1 பீஸா 2லாம் வேறு படம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து வேறு ஹீரோ வேறு ஸ்டோரி, அதுக்கெலாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இதில் என்ன சேம் ஸ்க்ரீன் பிளே சேம் ஹீரோ, எல்லா கேரக்டரும் சேமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ புதுசாக காமிக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க எண்டிங், இதில் என்ன புதுசாக காமிக்க போகிறாங்கன்னா அப்போ ஏதோ கதை இருக்குங்கிறதுனால ஏதோ பெருசாக காமிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கதை ஒன்று காமிச்சு வராங்க, பட் எல்லாமே தெரிஞ்ச கதையாக இருக்குது, ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுனால சரி ஓகே இதான் நடக்க போகுது இருக்குது. பட் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அப்ளாஸ் கொடுக்க வேண்டியது. பட் ஒரு சில கேமியோஸ்லாம் வந்து தேவையில்லாமல் வச்சு அந்த காமெடி ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 40% காமெடி அதில் ஒர்க் அவுட் ஆகுது, 60% அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது ஃபஸ்ட்லாம் வந்து இந்த 3 மணி நேரம் படம்லாம் பார்த்தா ஐயோ 3 மணி நேரம் படமா என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியலன்னு இப்போ ரீசெண்டாக நம்ம யோசிக்கிறோம். இப்போலாம் 2.5 மணி நேரம் படம்னு பார்த்தாலே வந்து ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் இந்த படத்தில் நிஜமாக கட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், டேரக்டர் வைஸ் பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க என்ன பெரிய டேரக்டர் அப்படின்னு. ஆடியன்ஸாக நான் காசு கொடுத்து பார்க்கும்போது ஒரு தோய்வு இல்லாமல் ஒரு படம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ தலைவன் தலைவி படம்லாம் வந்து படம் ஃபுல்லாக கத்திட்டு இருப்பாங்க, பட் அப்படி இப்படி சண்டை கிட்டேன்னு சொல்லிட்டு படம் ஹிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஓவர் டோஸ் நிறைய இடத்துல பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த ஓவர் டோஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் படம் செம்மையாக இருந்திருக்கும். பட் அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை தலைவர் வேறு மாதிரி இருக்கும், அதுவும் சண்டை தான் இதுவும் சண்டை தான். பட் இது வந்து நம்ம என்ன கதை நமக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் தெரியும். ஸோ அந்த மைண்டில் நம்ம இருக்கும், அதில் அந்த சண்டையை நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம். அந்த மாமியார் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இது வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா காமிக்கிறேன். அதை சொல்கிற டைலாக்ஸில் நல்லா வந்துச்சு. அப்புறம் அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பந்தம் அது வந்து ரொம்ப நல்லா காமிச்சாங்க. அந்த குட்டி பாப்பா ஜாரா சூப்பராக பண்ணியிருக்கு, பாசிட்டிவாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு மட்டும், அந்த பொண்ணு கேரக்டரில் குறைய சொல்ல முடியல. ஐஸ்வர்யா லட்சுமி நல்லா போல்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் நல்ல ஆக்டர் தான், பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் வந்து அதான் என்ன சொல்ல வரேன்னா அதாவதுமா அப்படிம்பாரு, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அந்த சீன் முடிஞ்சிடும், அதுக்கு மேலே படத்தை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மிச்சபடி கருணாஸோட காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். பட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தது படத்தை கொஞ்சம் தோய் வடைக்கமாக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்ச் மூவியாக இருந்துச்சு. இல்லை ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த கருணாஸோட காமெடி வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோனஸை கொஞ்சம் கம்மி பண்ணுது. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் இழுக்கிறாங்க அந்த கிளைமேக்ஸை, இழுன்னு இழுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கங்கே அதாவது எப்படின்னா வந்து ஒரு பட்டாசு 10 பட்டாசு இருக்குன்னா அது நடுவில் இருக்க பட்டாசு நல்லா வெடிச்சிருது, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வெடிக்க மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். அங்கங்கே அந்த காமெடி வர்றதுனால நமக்கு தெரியல. கிளைமேக்ஸில் கடைசி வெளியே வரும்போது கூட காமெடி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த நிறைய விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். 5க்கு ஒரு 2.5 கொடுப்பேன், 10க்கு 5 கொடுப்பேன். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் லேக் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த அளவுக்கு லேக் இருந்துச்சோ செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக காமெடியாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு ஜாரான்னு சொன்னாங்க பேர், அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணு. அடுத்து வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேர்ட் பர்சன் வரக்கூடாதுன்றது தான் ஸ்டோரியாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப
ஃபன்னாக ரொம்ப காமெடி சூப்பராக இருந்துச்சு. 10க்கு ஒரு 6.5 7 தரலாம். கட்டாகுஸ்தி 2 என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டராக இருக்குது. எல்லா விதத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன், காமெடி எல்லாத்துலேயுமே. விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அவர் வந்து ரொம்பவே தன்னோட ஹீரோயிசம் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்பவே கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமிக்கு நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ், பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்லாம் கொடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கு பாராட்டலாம். ஐஸ்வர்யா லட்சுமியுமே ஃபஸ்ட் பார்ட்டை விட இதில் நிறையாவே ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது படத்தில் தெரியுது. பெர்ஃபார்மன்ஸு, காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதை விட இதில் அதிகமாக இருக்குது. அது அவங்க 2 பேருக்கும் பொண்ணா ஒரு குட்டி பாப்பா வரும். அது இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, மெசேஜ் இருக்குது. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளார 3வது மனுஷன் தலையிடக்கூடாதுங்கிற மெசேஜ் அது கன்வே ஆகுது. 8 தரலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. ஆக்சுவலி வந்து இந்த சீக்வல் சாப்பிட்னு ஒன்று இருக்குது தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து அது வந்து உடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். காமெடி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சரி ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. கருணாஸ் அவர் சரி, முனிஷ்காந்த் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி என்ன தான் இருந்தாலும் அந்த கோர் பிளாட்னு ஒன்று இருக்குல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து இருக்கணும். அது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து யாரும் வந்து தலையிடாதீங்க, அவங்களே வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ எடுத்து அது கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. குடும்பமாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் வருங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு சும்மா வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி சும்மா கொண்டு வராமல் அந்த பொண்ணை வந்து ஒரு சில இடத்துல வந்து காமெடி பிளாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எமோஷனலாக ஒரு கோர்ட் ரூமில் வந்து எமோஷனலாக ஒரு சில சீக்வன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் பார்த்து எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை சொல்லுங்கள், 2 பர்சனலாக 2 தான். ஆமாம், ஏன்னா 1 வந்து எனக்கு ஒரு காமெடி என்ன தான் இருக்கும், எனக்கு எமோஷன்ஸ் வருது, ஓகே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து காமெடி சரி, எமோஷனல் சரி சூப்பராக இருக்குது. பர்டிகுலர் காமெடி தான் சொல்லுவேன். பாட்டோட காமெடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 10க்கு வந்து நான் வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு லீட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தோம். சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கனெக்ஷனை. ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஒரு செம பெரிய மெசேஜோடு தான் படம் முடிஞ்சிருக்கும். அதே அப்படியே கண்டினியூ ஆகி ஃபுல்லாக போயிருக்கும். நடுவில் அந்த தேர்ட் பர்சன்ஸ் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகுறாங்க, ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகினா எவ்வளோ சண்டை நடக்கும் அப்படின்றத வந்து படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் ஃபுல்லாக மெசேஜ் தான். ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து, அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றப்போ அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க அப்பாவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவங்க ரெஸ்லிங் போகிறாங்க அப்படின்றப்போ இவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ரெஸ்லிங் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் வந்து யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணி அந்த அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்றது பெரிய விஷயம். நான் ஹீரோயின் தான் ப்ரோ சொல்லுவேன். அவங்க சூப்பராக டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கில் பொறுத்த வரைக்கும். அவங்க எக்ஸ்பிரஷன்ஸு ஆனால் தலைவன் அதுக்கும் டஃப் கொடுத்து பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் வந்து குழந்த அவங்க எப்படின்னா ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன், அந்த சேட்னஸ்லாம் இருக்குது, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீலிங்கான சுச்சுவேஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் லீட் பண்ணியிருக்காங்க. குழந்தை வந்து அவ்வளோவா தெரியல வெளியே, ஆனால் இவங்க 2 பேர் தான் லீட் பண்ணியிருக்காங்க. படம் ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். 8.5 கொடுக்கும்.